இதில் பேசிக் சந்தேகம் என்ன சார், நீங்கள் அந்த காவலாளி அஜித்குமார் கோயில் காவலாளி கொலை வழக்கில் மரணத்தில் சிபிஐ என்கொயரியை அரசாங்கம் ஒத்துக்குது சார். ஒரு சாதாரண நபர், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது, அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதில் ஒத்துக்கணும், நாளைக்கு சிபிஐ வந்தால் யார் மாட்டுவா? வெறும் அதிகாரிகள் மட்டும்தான் மாட்டோம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படியே அந்த அஜித்துக்கு ஒத்துக்கணும், ஏன் ஆம்ஸ்ட்ராங் ஒத்துக்க மாட்டீங்க? ஓகே, இதில் காவல்துறையை தாண்டி, காவல்துறை இல்லை, இது அதுக்கு மேலே ஒரு செட்டு தமிழ்நாட்டில் மாட்டியிருக்கோம். அப்படி சிபிஐ வந்திருந்தால் இந்நேரம் ஒரு 2-3 பேர் பேச்சுவார்த்தையில் உட்காந்துருக்க மாட்டோம், இவெல்லாம் ஜெயிலில் இருந்திருப்பான். பச்சையாக இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த 2-3 பேர், இல்லை எதிராக நின்ன ஒருத்தன், இதுக்கு துரோகம் செஞ்ச 2 பேர் 3 பேர் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பாங்க. அப்போது அதையெல்லாம் வந்து கேட்காத அவர் இன்றைக்கு வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்குமா அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு? இது எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரியான தகவல்? ஒரு அதிகாரிகளுக்கு தெரியணும், உளவுத்துறைக்கு தெரியணும், அதை தாண்டி வேற ஒரு கட்சி தலைவர் நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு எப்படி எல்லாரையும் தாண்டி அவருக்கு தெரியும்? அதை அவரை தான் கேட்கணும். அதில் தான் ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னான்.